பேசலாமா? இல்ல, இல்ல பேசலாங்க. நான் வீட்ல தான் இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்குது கல்லூரி? கல்லூரி நல்லாதாங்க போயிட்டுருக்கு. சரி. இப்ப நம்ம அதெல்லாம் இருக்கட்டும். அது உன்னுடைய வேலை பாரு. உன்னுடைய ஆராய்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்ப என்ன அதிசயம்ன்னு கேட்டீங்கன்னா, அந்த இந்த 66 நாள் நடந்துச்சு இல்லையா? அந்த செத்து போச்சு. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு மளமளன்னு குறைஞ்சு 1.6 வோல்ட் போடுது. நான் அப்படியே இரவு அப்படியே வச்சுட்டேன். காலையில ம். 11 மணிக்கு தூக்கி வெயில்ல வச்சு, ஒரு 2 மணி போல ஒரு 3 மணி நேரம் கடும் இங்க பயங்கரமான வெயில். இங்க 38 டிகிரி தாண்டி போகுது. சரி அது இருக்கட்டும். ம், ம். என்ன ஆயி போச்சுன்னா, 2 வோல்ட்டுக்கு வந்துருச்சு என் மேல பழையபடி. ம். அத நான் கவனிக்கணும் அது. அது இப்போ இப்ப நான் என்னுடைய ஆராய்ச்சி என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு நிறுவனத்தார் தயாரிக்கப்படும். ஒண்ணு யூனியன் கார்பைடு, எவரெடி அவன் தயாரிச்சிருக்கிறான். இன்னொன்னு வந்து சைனா பேட்டரி அவன் ஜெட் பேட்டரி தயாரிச்சிருக்கிறான். அது நமக்கு தெரியுது. ஆனால் எதிர்காலத்தில நாம என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் பியூர் பொட்டாசியம், பியூர் கிராஃபைட் இது 2யுமே சோடியம் சிலிகேட்ல வச்சு கலந்து ஒரு பாண்ட் பண்ணிறலாம். ஒரு கற்பனையா சொல்றேன். ம். இப்ப இவங்க தயாரிக்கிறது ஒரு 2 இவங்க என்ன தயாரிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அங்க 2 கதிர்வீச்சு கிடையாது. கதிர் சிதைவு. ஆ ரேடியோ ஆக்டிவ் ம். கிடையாது. பீட்டா டிகே புரியுதா? கதிர்வீச்சுங்கிறது ம். இல்ல நம்மகிட்ட. அதான் பீட்டா டிகே. இந்த பீட்டா டிகே தான் ஆபத்து இல்லாதது. சரி. அப்ப 2 பீட்டா டிகே எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, அது கிராஃபைட்ல நம்ம முதல் கண்டுபிடிச்சோம். அத வந்து நாம யூனியன் கார்பன் செக் பண்ணி பார்த்தா, அதுவும் அதே மாரி எரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த ம். ஜிங்க் கரைஞ்சு போச்சு. அதனால அது சரி. அதுக்கப்புறம் நான் வந்து நாம இப்ப வந்து தொடர்ந்து நாம 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, அ டியூ ச சைனா தயாரிப்பு டியூராசெல் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து ஒரு காணொளிக்காக சொல்றேன். நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னு ம். கேட்டீங்கன்னா, எதிர்காலத்தில இப்ப இருக்கிற டியூராசெல்ல 2 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. அந்த படம்லாம் அனுப்பிச்சு நீங்க பாருங்க அதெல்லாம். அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப ம். 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 அதுல எது நமக்கு தேவையில்லன்னு கேட்டீங்கன்னா, பொட்டாசியம் ம். ஹைட்ராக்சைடு நமக்கு தேவையில்ல. அதே மாரி மாங்கனீஸ் டை ஆக்சைடு தேவையில்ல. அவங்க வந்து அது வந்து ஒரு கெமிக்கல் பேட்டரி. புரிஞ்சு போச்சா? கெமிக்கல் பேட்டரியே இறந்து போனத கூட நம்ம வந்து பீட்டா டெக் வச்சு டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம எதிர்காலத்தில அதாவது இப்பவோ, நாளைக்கோ, 2 வருஷம் கழிச்சோ, 10 வருஷம் கழிச்சோ, இது நல்ல பேட்டன்ட்ல கம்ப்ளீட் ஆனதுக்கு என்ன செய்யலான்னு கேட்டீங்கன்னா, நாம் தனி ம். தனித்த முறையில் ஒரு பேட்டரி டிசைன் பண்ணணும். என்னது? தனியா தனித்த ஆ, முறையில். ஆ அதில என்ன இருக்கலான்னு கேட்டீங்கன்னா, பொட்டாசியம், பியூர் பொட்டாசியம், அப்புறம் பியூரு சுத்தமான கிராஃபைட் இந்த 2ம் தான் கதிர்வீச்சு உடையது. இத வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு ஒரு பாண்ட் ஒரு கட்டமைப்புல அது ஒரு ஏன்னா, பொட்டாசியம் வந்து நேரடியா காற்றோடு வினைபுரியும். லேசா தண்ணி பட்டா ஹைட்ரஜன் உற்பத்தியாகும், உபரியாகி வெடிச்சிரும். புரியுதா? அதனால தான் அந்த ம். ம். பொட்டாசியம் ம். ஹைட்ராக்சைடோட என்ன பண்ணியிருக்கான், அந்த ஜிங்க் கலந்து ஒரு பேஸ்ட் மாரி ஜெல்லு அந்த வீரியத்த குறைச்சு அடக்கி தான் அந்த ஜெல் வச்சு தான் பண்ணியிருக்கான். அதனால அது அடக்கப்பட்டு இருக்கிறது. வெறுமனே ம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நீங்க தண்ணீல பாட்டில் ஊத்தி வச்சு ஒண்ணும் இல்ல ஒண்ணு சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குல்ல, அதிலே தண்ணீல கலந்து. சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லையா? இப்ப நம்ம வச்சிருக்கிறோம்ல சோப்பு ம். அதவே நீங்க வந்து கப்புன்னு மூடி வச்சீங்கன்னா, குபுக்குன்னு வெடிச்சிரும். பிளாஸ்டிக் பாட்டிலா இருந்தா. ம். ஏன்னா, அதுல கேஸ் உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. ஆனா தண்ணியோட வினைபுரிய ஆரம்பிச்சுரும். சரியா? அது இருக்கட்டும். இப்போ பியூர் சுத்தமான என்னுடைய கற்பனை. அததான் Google Geminiல சும்மா ம். பேசியிருக்கேன். இந்த Gemini, Googleக்குலாம் வந்து செய்ய தெரியாது அதுக்கெல்லாம். சும்மா கதை சொல்லுமே தவிர, அதுக்கு எந்த அறிவும் கிடையாது. இப்ப எதிர்காலத்துல என்ன பண்ணலாம் அப்டின்னா, சும்மா நான் பேசி வைக்கிறேன். இதெல்லாம் வந்து எதிர்காலத்துல நீ நாளைக்கு ஏதாவது இத எடுத்து நீ ப்ராஜெக்ட் பண்ணி, இது இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறேன்னு நீ காட்டத்தான் போறேன். ஆனா இந்த அனுபவம் உனக்கு கிடைச்சு இப்ப தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்பதான் 4 நிமிஷம் பேசியிருக்கேன். ம். நாளைக்கு பேசியிருப்ப நீ 10 நிமிஷம் பேசுவேன்னா, இது வந்து உனக்கு பாடம் குடுக்குது. இதுவரைக்கும் யாரும் செய்யாததை நீ செய்கிறாய். அது புரியுதா? ம். உலகத்துல ஆமா. யாரும் செய்யாதது. இதுவரைக்கும் இங்கிலாந்துல எவனும் செஞ்சிருக்க மாட்டான். யாரும் செய்யாததைத்தான் நீ பேசப் போற. இந்தியாவுல யாரும் யாரும் இதை செய்யாதது. ஆ யாரும் அதுதான் செயற்கரிய செய்வார் பெரியர். செயற்கு அரிய செய்வார் பெரியர். அதான் அந்த இயற்கையின் ரகசியம். ம். இந்த பீட்டா டிகேல என்ன வருதுன்னு கேட்டா, ஏன் அந்த தூய்மையான கிராஃபைட்டையும், தூய்மையான ஆ பொட்டாசியம் சொல்றேன்னா, அதுதான் நமக்கு அந்த நீண்ட கால 1,02 மில்லி ஆண்டுகள் பொட்டாசியமும், ஆ 5,700 ஆண்டுகள் கிராஃபைட்டும் சிதையுதுங்கிறான். அப்ப அப்படின்னா ஒரு நியூட்ரல் பேட்டரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன பேட்டரி? நியூட்ரல் பேட்டரி. நியூட்ரல் பேட்டரில என்ன வைக்கிறோமோ, அது குறையவும் கூடாது, கூடவும் கூடாது.
அப்ப ம். இது நம்ம வச்சிருக்கிறது கெமிக்கல் பேட்டரி. ஏன்னா, அது நம்ம பேட்டரி கிடையாது. நம்ம ஒரு ஆராய்ச்சிக்காக எடுத்திருக்கிறோம். ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து மேம்பாடு அடைஞ்சிருக்கோம். நமக்கு வந்து அது பாடம் சொல்லுது. அதான் நான் செத்து போனது நான் உயிரோட இருப்பேன்னு அந்த பீட்டா டிகே காட்டுது. அதுதான் நீ புரிஞ்சிருக்கிற. அது நீ புரிஞ்சா ம். போதுமானது. நான் வந்து செஞ்சு பார்த்தும் கூட சொல்ல, நீ புரிஞ்சுக்கிட்டா அது நீ தான் மற்றவங்களுக்கு பாடம் சொல்லப் போற. நீ புரிஞ்சுக்கிறது தான் அங்க விஷயம். ஏன்னா, ஒரு அகாடமி லெவல் நீ அளவில் ஒரு கல்விக் கழக அளவில் நீ புரிந்து கொண்டு, நீ அந்த இயற்பியல் மற்றும் வேதியியல் சந்திக்கின்ற பொழுது, நீ விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓ! ஆமாம். ஏன்னா, பீட்டா, டிகே இருக்குதுன்னு தெரியும். ஆனால், நாம செய்கின்ற ஆராய்ச்சிக்குள்ள இது இருக்குதுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். ம். ஏன்னா இது தற்காலிகமானதா. இப்ப வந்து இப்ப அது 1.5 வோல்ட் வந்து குறைஞ்சு ஒரு 2 அப்ப செத்தே போதுன்னு வச்சுக்கோ. ஒரு 3 மாசம் எரியுதுன்னு வச்சுக்கோங்க. செத்து போச்சுன்னு வச்சுக்குவோமே. ஆனால் ம். 90 நாள் நீடித்து அதிக ஆம்பியர் குடுத்துட்டு தான் செத்து போச்சு. இதுக்கே இன்னும் இதுவரைக்கும் பதில் கிடையாது. அது காரணம் பீட்டா டிகே தான். சரியா? ம். ம். ஆனால் குறையாத பேட்டரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா, அ ஆற்றல் வந்து குறையாதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, அப்படின்னா ம். கதிர் சிதைவு வந்து 1,00,000 ஆண்டுகளுக்கு அது வேலை எத்தனையோ கோடி ஆண்டு வேலை செய்யுதுன்னா, அப்ப இந்த பேட்டரியும் ம். அந்த பல கோடி ஆண்டு வேலை செய்யணும். ம். கதிர்வீச்சு உண்மை என்று சொன்னால், பொட்டாசியம் கதிர்வீச்சு ம். உண்மை என்று பொட்டாசியம் கே 40ஆ மாறி, அதுக்கப்புறம் வந்து அது என்னவா ம். மாறுதுன்னா கால்சியம் மாறுது. சில பகுதி ம். ஆர்கானா மாறுது. நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் இருக்கட்டும். அப்படின்னா, நாம் இப்ப எதிர்காலத்தில செய்ய இருக்கிற ஒரு கற்பனை அல்லது கற்பனையா வச்சுக்குவோமே. கற்பனையா இருக்கிற அந்த விண்கலமானது, அது நிலைத்த நிலைக்கு வந்துருங்கிறது என்னுடைய கற்பனை. ஏன்னா, செத்து போனது நாம வந்து செத்து போனது ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம். யாரோ தயாரிச்சு எந்த நிறுவனமும் தயாரிக்கிறது வந்து நம்ம அறிவுக்கு, நம்ம கதிர்வீச்சுக்கு வருதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றோம். அதனால அந்த பேட்டரி நமக்கு பாடம் தருதே தவிர, அந்த பேட்டரியில இருக்கிற உயர்வோ, தாழ்வோ இறுதியானது அல்ல. நமக்கு இப்போ ஒரு பாடம் தருகிறது. புதிய தொழில்நுட்பத்தை ம். உலகத்தில் கொடுப்பதற்கான ஒரு திறவுகோல் தான் இந்த நாம செய்ற ஆராய்ச்சி. அதாவது இந்த பீட்டா, ம். டீக்கவை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் மக்களுக்கும் மலிவான ம். மின்சாரத்தை கொடுக்க முடியும். விண்வெளியிலும் மலிவான மின்சாரத்தை கொடுத்து நம்ம விண்வெளியில வாழ முடியும். ஏன்னா, இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான நோபல் பரிசு பெற்ற எந்த விஞ்ஞானினாலுமே, மக்களுக்கு மலிவான மின்சாரத்த குடுக்க முடியாது. நாம தான் குடுக்க போறோம். அதுதான் இங்க நம்ம பேசுறது. ம். அதுதான் இங்க விஞ்ஞானம். வேற ஒண்ணும் இல்ல. அதாவது இது இப்ப நான் ஒரு நாள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்க. எத்தன நோபல் பரிசு வாங்கிட்டாங்க. இப்ப 2025 நோபல் பரிசு வாங்க போறானுங்க. ஆனால் எவனாவது ஒருத்தனாவது மலிவான மின்சாரத்தை இந்த நோபல் பரிசு தரும் என்று எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல, இல்ல, இல்ல. ஏன்? ஏன்? ஏன் தரவில்லை? நாம் செத்து போனதுவே வந்து 66 நாள் உயிர் பிச்சுட்டு இன்னும் பாரு அது. இன்னைக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. 2 வோல்ட் வந்துருச்சுயா. அது உடுகுனாங்குது. அப்படின்னு ம். நான் என்ன அதுக்கிட்ட ஒரு கண்ணாடி பேழையில வச்ச மாரி ஒரு படம் போட்டிருப்பேன் பாரு. அது ஒரு ஏஐ பண்ணி குடுத்தது தான். அது என்னன்னா, பகல் ம். பூரா சூரியன்ல வச்சுட்டு, இரவ அப்படியே நம்ம பயன்படுத்திட்டோம்னா, பகல் பூரா சூரியனுடைய கதிர்வீச்சு இருக்குல்ல, 7 கதிர்கள், 8 கதிர்கள் சூரியன்லருந்து வந்துகிட்டு இருக்குது. பீட்டா டிகே வருது, ம். காமா வருது, எக்ஸ்ரே வருது, ரேடியோ ஆக்டிவ் வருது, நியூட்ரினோ வருது. எல்லாம் ஹீட் பண்ணி, உள்ள இருக்கிற டெவலப் பண்ணி சர்ருன்னு அது அப்ப புதுசு மாரியே வச்சுக்கும். பகல் பூரா சூரிய ஒளி, இரவு பூரா சூப்பரா இருக்கு. பீட்டா டிகே ஒளி. ம். அப்ப டபுள் ஆக்ஷன்ல கொண்டு வரலாம். அப்ப இந்த பேட்டரி சாகா நிலைக்கே கொண்டுட்டு போயிரலாம். இப்ப இத வச்சு சாகா நிலைக்கு கொண்டுட்டு போலாம். நான் அதுதான் நினைக்கிறேன். நான் தினமும் அந்த காலையில ஒரு 9லிருந்து ம். 2 மணி வரைக்கும் அது என்ன பண்ணுதுன்னு பார்க்க போறேன். இப்ப நான் வந்து 3 வோல்ட் உள்ளத புதுசா ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அது 36 நாள், 38 நாள் போயிட்டு இருக்குது. அது 2.55ல நின்றுருக்குது. இதுவரைக்கும் எனக்கு 400 மில்லி வோல்ட் தான் குறைஞ்சிருக்கு. 400, 450 மில்லி வோல்ட் தான் குறைஞ்சிருக்குது. இப்ப 2 உனக்கு காட்டுற மாரி 2.6 காட்டுற ம். மாரி எனக்கு 2.55 காட்டிட்டே இருக்குது. அது இன்னைக்கு 38 நாள் தாண்டி போயிடுச்சு. இந்த ம். செத்து போனது இருக்குது பாருங்க, அது நேத்து முடிஞ்சு போச்சுன்னு நெனச்சேன். ஏன்னா சட சட சடன்னு 1 6க்கு போயிடுச்சு கண்ணு. 1 6க்கு போயிடுச்சு. 2 1 ம். அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு நிறுத்தவே முடியல. அது ஒரு 2 6க்கு 1 6க்கு போனோனே அப்படியே தூக்கி இரவு வச்சுட்டேன். காலையில சரி வெயில்ல வைக்கல ம். 11 மணி வெயில் வைக்கலான்னு பார்த்து 11 மணி வெயில் பட்டைய கெளப்புது. 2 மணிக்கு எடுத்து பார்த்தா, அது புள்ளி 2 வோல்ட் புள்ளி. அப்ப 400 மில்லி வோல்ட் எங்கிருந்து வருதுன்னா, அது இந்த கிராஃபைட் வந்து உறிஞ்சி உள்ள தள்ளுது. நேரடியா இந்த குவாண்டம் டனலிங் போற உள்ள பூந்துருது. குவாண்டம் டனலிங் அட்டச்சு நொறுக்கிட்டு போய் உள்ள ம். பூந்து அத நிரப்பி விட்டுருது. அப்புறம் அது மறுபடியும் குறையுது வச்சுக்கங்க. குறையுதுன்னு வச்சுக்குவோமே. ஆனால் ம். குறையாத வச்சுக்கணும்னா, இப்ப புதுசா அ புது இப்ப நம்ம வச்சிருக்கிற 1.5 வோல்ட்டும் 6 ஆம்பியர் இருக்கிறத புதுசா அப்படியே வச்சுட்டோம்னா, அப்படியே நிலையா நிக்கும்னு எதிர்பார்க்கிறேன். அல்லது
நாம 20 கிலோ அளவில் சைனால சொல்லி இதே மாரி தயாரிச்சோம்னு வச்சுக்கங்க. அது இதே தொழில்நுட்பத்த இப்படியே காப்பி அடிக்கிறோம். உருவம் மட்டும் பெருசு. உருவம் மட்டும் உதாரணத்துக்கு பெருசு. ஒண்ணா தனிப்பட்ட முறையில பொட்டாசியத்தையும் கிராஃபைட் வச்சு தனியா செய்யணும். அல்லது இவங்க இப்ப சைனாக்காரன் தயாரிக்கிற அப்படியே காப்பி அடிச்சு, அத அப்படியே போட்டு அந்த தொழில்நுட்பத்த அப்படியே காப்பி பெருசு பண்ணி, அல்லது அவங்கிட்டயே சொல்லி ஒரு ம். சாம்பிள் செய்து குடுத்து ஏன்னா, இதெல்லாம் காப்புரிமை வாங்கியதுக்கு ம். பிறகு, இது பயங்கர மதிப்புள்ளதா மாறுகிறது. ம். நம்ம இங்கிலாந்திலேயே செஞ்சரலாம். ஏன்னா இங்கிலாந்துலயும் பேட்டரி தயாரிக்கிறானுங்க இல்லையா? அந்த ஜெல் பேட்டரிக்காரன்ட்ட இது மட்டும் ஒழுங்கா வந்து நம்ம பேப்பர்ல வந்துருச்சு, அறிவியல்ல வந்துருச்சு நான் படிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா, அப்புறம் கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா, மெல்ல மெல்ல நீ ஒரு 15, 16 நாளைக்கு காமிச்சிரலாம். "இந்த பாரு இப்படி ஓடிட்டு இருக்குது. நீங்க பாருங்கன்னு" சொல்லி 1 மாசத்துல அவங்க கண்டுபிடிச்சுருவா. இப்ப நீ 9 நாள் ஆச்சு இல்லையா? இன்னும் இன்னும் ஒரு ம். ஒரு 20 நாள் உனக்கு தெரிஞ்சு போயிரும். ஏன்னா, இது அதிகபட்சம் 15 நாளைக்கு மேல ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. ஏன்னா 6 நாளுக்கு மேல போயிட்டாவே அது வேல முடிஞ்சுது. 6 நாளைக்கு மேல போயிட்டாவே வேல முடிஞ்சுச்சு. ஆமா. 6 நாளைக்கு மேல வேலை செய்யக்கூடாது. இப்ப இப்ப பாரு பவர் என்ன வாங்குது பாருங்க. இரவு நேரத்துல கண்ண கூசும். இரவு ம். நேரத்துல கண்ண கூசும். அதுதான் விஷயமே. நல்லா செஞ்சிருக்கிற. அவ்வளவுதான். இத கவனிச்சுட்டே வா. 2 நாளைக்கு ஒருக்கா போடு. இப்ப 2.62 இருக்குதா? இது குறையறக்கு இன்னும் நாள் ஆகும். இன்னும் நாளை இப்ப எனக்கு 35 நாள் ஆயி இப்ப 2.55 நின்றுருக்குது. இதே இப்ப நான் ம். சொல்ற ஆதாரம் உனக்கு வருதான்னு பாரு. அதே தான் நடக்கும் பாரு. அனைவரும் ம். நானும் சாகுமா அப்படிங்கிறத செத்தாலும் கூட இதுல வச்சிரலாம். அதாவது சூரியன்ல வச்சிரலாம். நீ என்ன பண்றீங்கன்னா, வாய்ப்பு இருந்ததுன்னா, மேல கொண்டு சூரிய வெளிச்சம் இருந்ததுன்னா வச்சுட்டு போயிருது. பகல்ல வச்சு விட்டு போயிரு. ஆ வச்சுட்டு போயிட்டு ம். மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது எடுத்து உள்ள வச்சு பாரு. என்ன நடக்குதுன்னு பாரு. அப்படி ஏதாவது குறைஞ்சதுன்னா, அதாவது ம். பவர் குறையும். உனக்கு வந்து 2.5 கீழ போச்சுன்னா, அந்த அநேகமா எல்இடிக்கு அந்த வோல்ட் பத்தாது. இதுல என்ன புதுசா என்ன கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா, வெளிச்சத்துக்கு வோல்ட்டும், மோட்டார் சுத்துறதுக்கு ஆம்பியர் இருந்தா போதுமான்னு அத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது நீங்க நிரூபிக்கலாம். ஒரே ஒரு ம். மின்கலத்தை வைத்துக்கொண்டு நீ வந்து 6 வோல்ட் உள்ளது 6 வோல்ட் உள்ளதை நீ ஓட்டி காட்டலாம். ஆனா எல்இடி இப்ப 1 வோல்ட் வைத்துக்கொண்டு 2 வோல்ட் எல்இடி எரிக்க முடியாது. ஆனால் 1 வோல்ட் இருக்கிறத வைத்து நீ வந்து 5 வோல்ட் இருக்கிற மோட்டார் ஓட்டலாம். மோட்டாருக்கு தனி மின்சார விதி, லைட்டுக்கு தனி மின்சார விதி. இது வந்து நமக்கு அடிப்படையிலே தவறா சொல்லிக் குடுத்துருக்காங்கன்னு தெரியுது. இது ஒண்ணுமே இத தான் நாம் இது யாருமே பாருங்க ஒரு சின்ன விஷயத்த கவனிக்காம விட்டுருக்கானுங்க பாருங்களேன். சின்ன விஷயத்த ம். ஒரு வருஷமா கவனிக்கல. ஆனா கவனிக்காம விட்டுட்டாங்க. எப்படி இது இந்த அறிவியல் இது? அ நீ கையோட நீ ஒரு மோட்டார் ஒண்ணு வாங்கி வச்சுக்க. ஏதோ ஒரு டாய் மோட்டார் ஏதோ வச்சிருக்கியா? மோட்டார் ஏதாவது வச்சிருக்கிறியா? இல்லைங்க. அது என்ன கடையில போனா ஒண்ணு வாங்கிக்கலாம். எந்த எலக்ட்ரானிக் கடையில போனா டாய் மோட்டார் வச்சிருக்கிறேன். அது எத்தன வோல்ட்ன்னு பாரு 3 வோல்ட்டோ, 4 வோல்ட்டோ, 5 வோல்ட்டோ ஒண்ணு வாங்கி வச்சுக்கோ. வாங்கி வச்சுட்டு ஒரு பேட்டரி வச்சு போட்டு புது பேட்டரியா, பழைய பேட்டரியா அது 1.5 வோல்ட் இருந்தா சரி. வச்சு பாரு. ஒய்ன்னு சுத்தும். 10 வினாடி ஓட்டி காமிச்சா போதும். அதாவது சின்ன வோல்ட்ட வைத்துக்கொண்டு பெரிய வோல்ட் நகர்த்த முடியாதுங்கிற அடி அடி நொறுக்கிரலாம். அதுவே அவனுங்க ஆடி போயிருவானுங்க. என்னடா அப்படி ஆமா. என்ன தப்பு பண்ணியிருக்கு? என்ன தப்பு? அப்ப இந்த தண்ணி ஓடுறது, டேங்க் மேடு இருக்குது. அது கீழ இறங்குறதெல்லாம் வந்து மோட்டாருக்கு பொருந்தாதே தவிர, வெளிச்சத்துக்கு நீ சொல்லக்கூடிய ம். எல்இடிக்கு வெளிச்சத்துக்கு தான் பொருந்துமே தவிர, இதுக்கு பொருந்தாது. அப்ப 2ஆ பிரிக்கிறோம். மின்சார தத்துவமே தப்பா ம். இருக்கு. அப்படிங்க ஏன்னா நம்ம கையில ப்ரூஃப் வச்சிருக்கோம் இல்லையா? ஆமா. எல்லாமே அப்ப பழையன கழிதலும், புதியன புகுதலும். சரி அருமையா செஞ்சிருக்க. அ அப்புறம் என்ன வேல? இன்னைக்கு நேரத்திலே வந்துட்டீங்களா? இன்னைக்கு என்ன பாடம்? இன்னைக்கு கல்லூரி போகலையா? இல்லைங்க. இன்னைக்கு விடுமுறைங்க. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன விடுமுறைங்க? கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன். இல்ல, நேத்து இல்ல. பார்த்தேன். அது கிளாஸ் இல்ல. அதனால நான் போகலைங்க. அவ்வளோதான். மத்தபடிலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஓ! ஆசிரியரே இல்லையா அங்க? கிளாஸ் இல்லைங்க. வகுப்பு இல்ல. வகுப்பு இல்ல. அது முன்கூட்டியே முன்கூட்டியே அட்டவணையில வந்துருமா? முன்கூட்டியே அட்டவணையில் வந்து விடுமா? அதெல்லாம் அது ஆப்ல டைம் டேபிள்லாம் போடுவாங்க. முந்தின நாள்ல மெயில் போடுவாங்க. அந்த மாரி போடுவாங்க. அத பார்த்து கேன்சல் போறதா? ஆயிடுச்சுன்னா மெயில் போடுவாங்க. நாம வந்து டைம் டேபிள்ல வந்து பாத்துக்கலாம். ம். அப்படிதான். சரி. அப்ப இந்த வேலை வாய்ப்புலாம் எப்படி போயிட்டு இருக்குது? அது ஒழுங்கா போயிட்டு இருக்குதா? அது கிடைக்குதா? இந்த மாசத்துக்கு இனிமேல் தாங்க கூப்பிடுவாங்க. இந்த மாசம் எவ்வளோ நாள்னு பாக்கணும். அது வேலை கிடைக்குதா? அந்த அந்த 2 நாள் போறியா? போயிட்டு போன மாசம் போனேங்க. அதே மாரி இந்த மாசம் போகணும். கூப்பிடுவாங்க இல்லையா? ஆமாமா. கூப்பிடுவாங்க. நாம வந்து அவங்க ஞாபகப்படுத்தணும், கேட்கணும். இந்த மாரி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம முன்னாடியே சொல்லி வச்சுட்டோம்னா, அவங்க அதுக்கு தகுந்த மாரி பார்த்து நம்மள
அது கட்டாயமா அ அவங்க குடுக்கறதில்ல. நாம தான் நினைவுபடுத்தணும் அதைய. கட்டாயமா குடுக்குறோம்னா, அதுக்கு நாம வந்து நம்ம பெர்மனன்ட் ஸ்டாஃப் ஆகணும். அதுக்கு நம்மளுக்கு 6 மாசம் நம்ம இதுல வந்து அ எக்ஸ்பீரியன்ஸ் மாரி வச்சிருக்கணும். சர்டிஃபிகேட் இருக்கு. அது மூலமா போய் இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ணி, அப்படியே நமக்கு கிடைச்சா அவங்க வந்து குடுப்பாங்க. இது வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி. இதுல உனக்கு 1 மாசம் பார்ட் இப்ப டைமா. இப்ப எத்தன மாசம் உனக்கு 2 மாசம் அனுபவம் வந்துருச்சா? இப்ப இப்ப 2 மாசமா, 1 மாசம் அனுபவம் வந்திருக்குதா? எனக்கு ஒரு 3. 3 மாசம் அனுபவம் வந்துருச்சா? ஆமாங்க. அப்ப இன்னும் 3 மாசம் போனா 6 மாச இது சான்று குடுப்பாங்களா? 6 மாசம் இதுல பணி புரிஞ்சிருக்கிறாங்கன்னு சான்று குடுப்பாங்களா? சான்று கிடையாதுங்க. அவங்க வந்து இதுக்கு அவங்களுக்கு தெரியும். நம்ம எங்கலாம் வேலை பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடின்றது தெரியும். அது நம்ம வந்து சம்பளம் வாங்கியிருப்போம்ல, அந்த இது இருக்கும். ஆ, அத ஆ. கேட்டு அவங்க தருவாங்க. அத வச்சு அவங்க கணக்கு பண்ணுவாங்க. அப்ப அனுபவம் இருக்குது அப்படின்னு. இப்ப எந்த துறையில நீ வந்து முதியோர் இல்ல துறையில தான் இருக்கிறியா? ம். ஆமாமாமாங்க. அதுதான் உனக்கு இப்ப வந்து இந்த 3 மாசம் உனக்கு வந்து தேவையான அந்த ஊதியம் கிடைச்சிருக்குது உனக்கு. சரியா? ஆமா. தேவையான தர்றது. நம்ம ம். வந்து இடையில இது வந்து எனக்கு இடையில வந்து பரீட்சை இருக்குது, எக்ஸாம் இருக்குன்னா, நான் வந்து போக மாட்டேன். அப்ப ம். வந்து சொல்லிடுவேன் இந்த மாரி வரமாட்டேன்னு. அப்ப நம்ம வந்து அந்த அந்த நேரத்துல வந்துட்டு அது வந்து கட் ஆகும். நம்ம ஒரு 2 வாரமோ, 3 வாரமோ நான் போகாம இருப்பேன். இப்ப ம். நான் ஏப்ரல் மாசம் போகல. ஆனா இப்போ ஆனா போன மாசம் வந்து நான் 2 நாள் போனேன். அதுக்கு இந்த மாசம் தான் குடுப்பாங்க. இப்ப இந்த மாசம் போனோம்னா, அது சம்பளம் அடுத்த மாசம் வரும். அப்படிதான் மாறி, மாறி, மாறி வரும். அப்ப எப்படியும் 6 மாசத்த நீ கடந்துருவாய் இல்லையா? 6 மாசத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு உறுதி ஆகும் இல்லையா? ஆ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம நம்ம நெறைய இடத்துக்கு நான் போயிருப்பேன். ஒரே ஒரு முதல் எழுத்துக்கு நான் போக மாட்டேன். நெறைய இடத்துக்கு போவேன். அங்க வந்துட்டு எங்க சொல்லுவாங்க, இந்த மாரி வேலைவாய்ப்பு இருக்கான்னு நமக்கு தெரிய வரும். நம்ம போய் அங்க பேசி பழகும்போது, அங்க இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க அந்த மாரிலாம் இருப்பாங்க. ம். அவங்க சொல்லுவாங்க, இந்த மாரி வருது, போகுது அந்த மாரி நம்மளுக்கு தகவல் ஏதாவது கிடைக்கும். அப்படி வந்துட்டு நாம புடிச்சு உள்ள போயி, இந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இன்டர்வியூலாம் வைப்பாங்க. அது எப்ப எல்லாத்துக்கும் நடக்கிற மாரி நடக்குங்க. ம். ம். அதுல ம். வந்துட்டு நம்ம ஆமா, ஓகே. சரி இவங்களுக்கு வந்து தெரியுது எல்லாம். இவங்க வந்து இது மாரி பண்றாங்க அப்படின்னு இது பண்ணி தருவாங்க. நம்மளுக்கு 6 மாசம் அந்த மாரி வந்து இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஜென்சில வந்துட்டு இருந்துட்டு வந்தோம்னா, ஒரு 3 மாசம் இடையில கேப் இருக்கணும். அதுக்கப்புறம் பெர்மனன்ட் தருவேன்ற மாரி எல்லாரும் சில பேர் நிபந்தனைகள் வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. ம். ம். அத ம். எங்க இல்லையோ, அந்த மாதிரி போகணும். சிலருக்கு அந்த மாரிலாம் கிடையாது. சில பேர் அப்படியே ஏத்துப்பாங்க. அந்த மாரி நெறைய இருக்குங்க. சரி இந்த உணவில்லாமல் வாழும் கிளை புத்தகத்த அடிக்கடி ப ம படிக்க படிச்சுட்டு இருக்கிறியா? அதில இருக்கிற செய்திகள புரிஞ்சுக்கியா? அதுதான் உலக சரிங்க. ஆமா, ஆமா. அத படிச்சு அ அஸ்ட்ரோ பிசிக்ஸ்ங்க அஸ்ட்ரோ மெடிக்கல்ல வந்து நீ அது பாடம் நடத்த ஆரம்பிச்சிரு. ஏதோ ஒரு பாடத்த தினம் ஒரு பாடம். இப்ப நான் தினம் போட்டுட்டு இருக்கிறேன் பாரு. என்னோட யூடியூப் பார்க்குறீங்களா இல்லையா? ம். பார்க்குறியா இல்லையா? தினம் இப்ப நடக்கிறதெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறேன். உனக்கு அனுப்பிச்சுட்டு தான் இருக்கேன். பாக்குறேங்க. அதெல்லாம் பார்த்து நீ பேச ஆரம்பிச்சா தான் தெரியும். நீ யாருன்னு தெரியும். சரியா? இப்ப நான் 8100 காணொளி மேல போட்டுட்டு போயிருக்கேன். ம். 8100 காணொளி. கிட்டத்தட்ட 5000 பேரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த 8500 8000க்கு 8000 பேராவது இருக்கணும். ஆனா 5000 பேர் தான் இருக்காங்க. 8500 காணொளி போட்டாச்சு. அதனால இந்த அஸ்ட்ரோ மெடிக்கல் ம். சயன்ஸ், அஸ்ட்ரோ பிசிக்ஸ், அஸ்ட்ரோ கெமிஸ்ட்ரி, அஸ்ட்ரோ பயாலஜி இதான் ரொம்ப அஸ்ட்ரோ குவாண்டம் இப்படிதான். அஸ்ட்ரோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 ரொம்ப முக்கியம். நாம தான் இந்த துறைக்கு நம்ம கொண்டுட்டு வரணும். இந்த உலகத்துக்கு நாம தான் அறிமுகப்படுத்தணும். அறிவுட்ட கூட சொல்லிட்டே இருக்கிறேன். ம். இந்த இருக்கிற பிஹெச்டி முடிச்சுட்டு, அது இது பணம் கூட கட்டேன்ட்டு இருந்தேன். 8,000 கட்டியிருக்கேன். ரொம்ப 7 வருஷமா ஒண்ணுக்காகாத பிஹெச்டி. இந்த இதுல குணமில்லாமல் வாழும் கலையில நீ மருத்துவர் ஆகலாம் தெரியுமா? அங்க இருந்துட்டு நீ மருத்துவர் ஆகலாம், பொறியாளர் என்ன வேணாலும் அதுதான் இந்த நாட்டுல இருக்கிற சட்டம். ரொம்ப அருமையான சட்டம் தான். இங்க இந்த நாட்டுல ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன வெள்ளைக்காரன் வந்து நம்மள கெடுத்து விட்டு போயிட்டான். அவன் நாட்டுல வந்து யார் வேணா என்ன வேணா படிச்சுக்கலாம். நீ என்ன வேணா படிக்கலாம். நீ மருத்துவர் ஆகலாம். ம். பொறியாளர் ஆகலாம், நீ இன்ஜினியர் ஆகலாம். ஏன்னா, அவனுக்கு தேவை அறிவு, பிரச்சனைக்கு தீர்வு தான். அறிவு, சிக்கலுக்கு தீர்வு. ம். அவன் அப்படி சிந்திக்கிறான். இங்க அப்படின்னா மதிப்பெண் வாங்கிட்டியா? நீ அதோட நிறுத்திக்கோ. பிகாம் படிச்சு பிகாம் தான் பிகாம், எம்காம், சிஏ இப்படி தான் போகணும். அங்க அப்படி கிடையாது. ம். உன்னுடைய அறிவு தான் அங்க தேவை. அத தான் சொல்றேன். இந்த உண்மையாலுமே இந்த இந்த மின்கலன் வந்து இந்த இந்த கம்பெனிக்காரன் தயாரிச்ச மின்கலத்திலேயே நம்ம இவ்வளவு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கிறோமே! நாளைக்கு நாம நாளைக்கு வந்து இது அறிவியல் கற்றல் வந்ததுக்கப்புறம், அங்கீகாரம் கிடைச்சதுக்கப்புறம் என்னவா மாறும் தெரியுமா? இங்கிலாந்தே புதுமை நோக்குல மாறிரும்.
இந்த இங்கிலாந்துல தற்சார்புக்கு போயிரு இன்னும் அவங்க வந்து அணுமின் நிலையம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே எரிபொருள் நம்பி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த நாட்டிலயும் முழுமையாக அணு மின்சாரத்த பயன்படுத்தவே முடியாது. முழுமையான பயன்படுத்தவே முடியாது. முடியவே முடியாது. ஆக இந்த பீட்டா சிதைவு தான் எ இங்கிலாந்துக்கு மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளுக்கும் தீர்வு. அப்ப வந்து அ உன்னுடைய நிலை பயங்கரமா போயிரும். நீ வந்து மிகப்பெரிய சிஇஓ மாரி கூட வர முடியும். ஒரு நிறுவன எப்படி இந்த கூகுளுக்கு ஒரு சிஇஓ வந்த மாரி, நீ வந்து இந்த பேட்டரி துறைக்கே நீ வந்து மின்கலத் துறைக்கே நீ சிஇஓ வர முடியும். அதுதான் நம்ம நோக்கம். புரியுதா? அதுவும் மற்ற எல்லாமே நடக்கு. ம். இது வந்து ஆல் ரவுண்ட் உனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அதத்தான் நான் சொன்னேன். என் அறிவுரை கூட சொன்னேன். நீ வந்து குழந்தையினுடைய கல்வி பத்தி கவலைப்படாத. தாய்மொழியிலேயே பேசி நீயே பாடம் நடத்து. ஏன்னா எல்லாரும் வந்து வெள்ளைக்காரன் கல்வி உள்ள வாங்கிட்டு, குழந்தைகள வச்சு பணம் சம்பாரிக்கலாமே தவிர, குழந்தைகளுக்கு அறிவு குடுக்குற நோக்கம் வந்து அந்த சிபிஎஸ்சிலயோ, எல்கேஜிலயோ கிடையவே கிடையாது. அது நோக்கம் வந்து குழந்தைகள அறிவாளியாக்குறது அல்ல. அவ பணம் சம்பாரிக்கிறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கானே தவிர, அரசாங்கம் வந்து பணம் சம்பாரிக்கிறதுக்கு வேலை கிடையாது. அரசாங்கம் ஆரம்ப பள்ளி நடத்துது. ம். அடுத்தது கல்லூரி நடத்துதுன்னா, அரசாங்க நோக்கம் பணம் சம்பாதிப்பதல்ல. இந்த கல்வி சார்பல்ல. ஆனால் ஆனால் இந்த ஆங்கில வழி பள்ளிக்கு முழுக்க ஒரு குழந்தைக்கு 50,000 ஃபீஸ் வாங்குறேன்னா என்ன முட்டாள்தனம்! நீ படிக்கிற செலவே பார்த்தீங்கன்னா ரூ. 10,000 ம். தாண்டாது. அ ம். இங்கிலாந்துலயே படிச்சுக்கலாமா இந்த செலவுக்கு இங்கிலாந்துலயே படிக்கலாமா தெரியுது? அ இங்கிலாந்துலலாம் இலவசம். ஆ அப்ப பேசாம இங்கிலாந்து நீ கூப்பிட்டுக்க. நான் அவள சொல்லு நான் இங்கிலாந்து கூப்பிட்டுக்க, அவன கூப்பிட்டுக்க. அங்க கூட தாய்மொழி கல்வி கட்டாயம். வந்து நீ ஆங்கில கல்வி படிச்சாலுமே, வாரத்துல 2 நாள், 3 நாள் வந்து அந்தந்த குழந்தைகள் தாய்மொழி கட்டாயம் நாங்க வச்சிருக்கிறாங்க. அந்த தாய்மொழி வகுப்புக்கு போக சொல்றாங்க. ஏன்னா தாய்மொழி இப்ப இருக்கு, நான் வந்து இருக்குங்க. அந்த மாரிலாம் பள்ளிக்கூடம் இருக்கு, இருக்கு. அதனால நீ அவர்ட்ட பேசி நீ முடிஞ்சதுன்னா நீ வந்து அவன அவங்க கூப்பிட பார்த்துக்க நீ. அல்லது ஏதோ ஒண்ணு பண்ணி அவனுக்கு தாய்மொழி கல்வி மறந்துருச்சுன்னா அவன் முட்டாளாயிருவான். புரியுதா? ம். அவன் நாட்டுல அவன் தாய்மொழிய படிச்சு தான் இப்ப எல்லா நோபல் பரிசு விஞ்ஞானிகள் எந்த மொழியில சிந்திக்கிறானுங்க எல்லாருமே? ம். இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வந்தாச்சு. எல்லாத்தையும் மொழி மாற்றம் செஞ்சு குடுத்துர்றான். வினாடி நேரத்துல. நமக்கு புதுசா ஐடியாவே குடுக்குதாமா. அப்ப அங்க மொழிங்கிறது ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மாட்டருந்து கத்துக்கிற தாய்மொழியும், அப்புறம் இனிமையான மொழி தமிழ் மொழி. இது 2 இருந்தா போதுமானது. அதுக்கப்புறம் ஏன், எதற்கு, எப்படி, எவாங்கிற கேள்வி அவன் கேட்கணும். அதுதான் இயற்கை. இயற்கையே கேள்வி கேட்காம ம். இப்ப மதிப்பெண் வாங்கிட்டு இருந்தானா, இப்ப கூட தமிழ்நாட்டுல ஒரு ஏதோ இந்தி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் 95 மார்க் தமிழ் மார்க் வாங்கியிருக்கான். பேசுறத பார்த்தா தக்கடி புக்கடின்னு பேசுறான். ஆனா மதிப்பெண் எவ்வளவு தமிழ்ல 94 இது ஏத்துக்கொள்ள முடியுமா? அவனுக்கு தமிழே பேச ம். தெரியல. இது எதுலயோ படிச்சிருக்கான். அரசு பள்ளியில தான் படிச்சிருக்கான். அவன் சொந்த பூர்வீகம் அவங்க தாத்தா பாட்டிலாம் ஏதோ குஜராத்தோ ஏதோ என்னமோ ஒரு தமிழ்நாட்டுல வந்து ம். சேர்ந்துக்கிது. 5ஆம் வகுப்புலயும் ஏதோ அரசு பள்ளியில சேர்ந்திருக்கான். இப்ப வந்து 12ஆம் ம். வகுப்புலயும் 10ஆம் வகுப்புலயும் நெனைக்கிறேன். 12ஆம் வகுப்பு தேர்வுல தமிழ்ல 95 மதிப்பெண் வாங்க எல்லாம் கேக்கு இனிப்புல ஊட்டுறாங்க. அவன் பேசுறத பார்த்தா தக்கிரி ம். புக்கிரின்னு பேசிட்டு இருக்கிறான். ஆனா மதிப்பெண் பார்த்தா 95 எப்படி நீங்க ஆங்கிலத்துல 100 மதிப்பெண் வாங்கிட்டு ம். அ ஒரு 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 வார்த்தை கூட ஆங்கிலத்தில பேசத் தெரியாது. அந்த மாரி லட்சணம் தான். அந்த மாரி ம். அந்த மாரி தான். இதுதான் வெள்ளைக்காரனுடைய மானங்கெட்ட கழிவுமுறை. எங்கெங்க வெள்ளைக்காரன் போனாலும் இந்த நாடு நாசமா போடுச்சு நம்ம நல்லா தெரியுது. அதனால நாம இந்த மின்கலத்தை எடுத்துச் செல்லணும். மின்கலத்த எடுத்துச் செல்லணும். வெங்கடேசனுடைய கொள்கை வந்து பண்ணணும். புரிஞ்சுக்கலாம். அப்புறம் மறுபடியும் நான் இத பத்தி ம். பேசுறேன். சரியா? மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணு. 2 ம். நாளைக்கு ஒருக்கா போட்டுரு நீ. 2 நாளைக்கு ஒருக்கா போட்டு எப்ப வாய்ப்பு இருக்கோ கூப்பிட்டு பேசு. நம்ம பேசுனா தான் எல்லாத்துக்கும் புரியும். இப்ப நீ பண்றது சரியா தவறான்னு இப்ப நீயும் நானும் தான் இத பத்தி ஜட்ஜ்மென்ட் பண்ணணும். உனக்கு அந்த சொந்த மூளை வேலை செய்யும். எனக்கே அ ஜனவரியிலேயே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. இது எப்படியாவது ஒரு நிலைத்த நிலைக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு. ஏன்னா, அது தற்செயலா கம்பிகள் வச்சு ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது நான் வந்து அது பண்ணியிருக்க வேண்டியது, இன்னும் இது கூட போன வருஷமே இத பத்தி கவனிச்சிருக்க வேணும். நான் கவனிக்காம விட்டுட்டேன் நானு. அதுக்கப்புறம் தான் அ அங்க திருச்சியில இருக்கிறப்ப தொடர்ந்து அட என்னமோ வித்தியாசமா இருக்குது. இது என்னமோ பண்ணுதுடா! அப்படின்னு பார்த்து தான் ம். அப்புறம் தான் வந்து கிராஃபைட்டுக்கும் இந்த ஜிங்குக்கு என்னமோ தொடர்பு இருக்கு. என்ன இவ்வளவு காட்டுதே! சம்மந்தம் இல்லாத காட்டுது. எப்படி வோல்ட் எப்படி காட்டுது? ஆம்பியர் காட்டாட்டி பரவால்ல. எப்படி இப்படி வோல்ட் காட்டுது? ம். அப்படிங்கும்போது தான் பண்ணேன். அப்ப அதுக்கப்புறம் தான் தீவிரமா இறங்கும்பொழுது தான் உண்மை தெரிஞ்சு போச்சு. ஓ! ம். இதைவிடா அப்படின்னு. அதற்கப்புறம் நாமளே பேட்டரி ம். டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? வீட்ல எரிய வச்சுட்டு வந்திருக்கிறேன். சும்மா சோடியம் ஹைட்ராக்சைடு 1 கிராமு, எண்ணெய் 2 பங்கு, தண்ணி 25 பங்கு கலந்து, ஒரு பச்சை லைட்ட எரிய வச்சுட்டு வந்திருக்கிறேன். அது பாட்டுக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். அந்த ம். தண்ணீர் ஆவியாகிற வரைக்கும் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுல வந்து அந்த எரிஞ்சுகிட்டே இருக்கும். பொட்டாசியம் அதாவது நான் வச்சிருக்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு.
அத அந்த சோடியம் மெட்டாசில் ம். எதுக்கு சோடியம் மெட்டாசில் தான் வந்து வேதிவினை புரியும். அது அடக்கறக்கு எண்ணெய். கொஞ்சோண்டு தாவர ஏதோ பாம் ஆயில் ஒரு 2 ட்ராப் விட்டேன். அதாவது அ 1 அ 2:25 1:2:25 ம். 25ங்கிறது தண்ணி, 2ங்கிறது வந்து பாம் ஆயில், 1ங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு. இத நீ கலந்து வச்சு பாரு, பயங்கர வெளிச்சம் அடிக்கும். வெள்ளை லைட் பிச்சுட்டு போகும். வெள்ளை ம். லைட் குறைஞ்சபட்சம் 6 இன்னைக்கு இதுக்கும் டிராயிங் இந்த வாட்டர் கலர் இருக்கு இல்லையா 6 டப்பா இருக்கும் பார்த்தியா? வாட்டர் கலர்ல சின்னதா வாட்டர் டப்பா. ஆமாமாமா. அது குழந்தைகளுக்கு விப்பாங்க. குழந்தைகளுக்கு ஒரு வாட்டர் கலர் இருக்கு இல்லையா? அது அந்த டப்பால செஞ்சிருக்கிறேன். அதெல்லாம் கழுவி ஊத்திட்டு, அ நீ வந்து ஒரு 1 கிராம் 1 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கோ. 2 கிராம் ம். பாம் ஆயில் ஊத்திக்கோ. 25 கிராம் தண்ணி ஊத்தி, கலந்து அந்த 6 டப்பால ஊத்திட்டேன்னு வச்சுக்கங்க. அது பாட்டுக்கு பட்டைய கலக்கும். வெளிச்சம் பயங்கரமா எரியும். அந்த தண்ணி தீர தீர ஊத்திட்டே வரணும். அப்படியே தீர்ந்தாலும் மலிவான கரைசல் இது. என்னது? மலிவானது. ஆமா. இத ஆம்பியர் அதிகப்படுத்தணும்னா, அது வேற மாரி கொண்டு போலாம். ஆம்பியர் அதிகப்படுத்தணும்னா, நம்ம வந்து கிராஃபைட் தகடு கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து அலுமினியம் அலுமினியம் நானோ போரஸ் சீட்டு கொண்டு வரலாம். அல்லது அலுமினியம் 3 டைமண்ட் கேப்ன்னு ஒண்ணு இருக்குது. அந்த மாரி உள்ளே அரிச்சு கெமிக்கல் ரியாக்ஷன்ல குடுத்து, அ உள்ள அந்த அலுமினிய தகட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியாவ அதிகப்படுத்தணும்னு வச்சுக்கங்க, ஆம்பியர் பயங்கரமா போயிரும். ஆக நமக்கு வந்து மின்சாரத்த ம். மலிவா பெற முடியும்னு தெரிஞ்சு போச்சு. சரியா? அப்புறம் மறுபடியும் நான் பேசுறேன். ம். 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 நன்றி, நன்றி. சரி.